தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மூத்தக்குடி. 70களில் குடிபோதை பிரச்சனையால் மூத்தக்குடி என்ற கிராமத்தில் கலவரம் நடக்குது. இதனால் ஊர் மக்கள் பலர் அடித்து கொண்டு உயிர்களை இழக்க நேரிடுது. எனவே ஊரில் இனி யாரும் குடிக்கக்கூடாது என கட்டளையிடுகிறார் கேஆர் விஜயா. அவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றனர் கிராமத்தினர். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு அங்கு சாராய ஃபேக்டரி திறக்க வேண்டும் என பிரச்சனை செய்கிறார் வில்லன் ராஜ்கபூர். ஆனால் இதற்கு எவரும் ஒத்துழைப்பு தராத நிலையில் சதி திட்டங்களை செய்கிறார் ராஜ்கபூர். இதனை அடுத்து மீண்டும் பிரச்சனை எழுகிறது. இந்த பிரச்சனையை அந்த கிராம மக்கள் எப்படி சந்தித்தார்கள், நாயகன் நாயகிக்கு என்ன வேலை, அவர்கள் கதையில் எப்படி சம்பந்தப்பட்டார்கள் என்பதே படத்தின் திரைக்கதை. நாயகன் பிரகாஷ் சந்திரா. பிரகாசம் குறைவுதான் என்றாலும் அப்பாவியாகவே முகத்தை காட்டச் சொன்னார்களோ என்னவோ அப்படியே நடித்திருக்கிறார். வீரையனாக தருண் கோபி கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்ய முயற்சித்து சில நேரங்களில் ஓவர் ஆக்டிங்கும் செய்திருக்கார். நாயகி அவின்ஷா மூத்தக்குடி கிராமத்திற்கு பௌர்ணமியாக வந்து ஜொலிக்கிறார். அழகிலும் நடிப்பிலும் கவர்ந்திருக்கார். ஆர் சுந்தரராஜனிடம் 5000 ரூபாய் வாங்கிவிட்டு சிங்கம்புலி ஏமாற்றுவது கதைக்கு ஒட்டாத காமெடி. கேஆர் விஜயா அலட்டிக்கொள்ளாத நடிப்பாலை ஈர்க்கிறாங்க. பழைய வில்லத்தனத்தை மீண்டும் காட்ட முயற்சி செஞ்சிருக்காரு ராஜ்கபூர். ரவி பார்க்கவன் என்பவர் படத்தை இயக்கியிருக்காரு. குடியால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஊரே எப்படி காலியாகும் என்பதை விழிப்புடன் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஒரு பிரச்சனையை மக்கள் கையில் எடுத்து போராடினால் மட்டுமே மாற்றம் உண்டாகும் என்பதை உணர்த்துகிறது இந்த மூத்தக்குடி.